ஹாய் ஹலோ இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பல்லாவரம் பார்க் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்கும். அதாவது வெளியிலே ஆள் உட்காந்துருப்பாங்க. ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து ₹5ன்ற மாதிரி சார்ஜ் வாங்குறாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு கண்டக்டர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிக்கெட் மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. சரி அப்படியே உள்ளே வாங்க போய் பார்ப்போம் இதில் என்ன இருக்குன்னு. உள்ளே போனோம் அப்படின்னா இந்த சைடு நம்ம நிறைய பேர் எக்ஸசைஸு பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த காலில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த எட்டு போட்டு அந்த கல் மாதிரி பளிங்கு கல் மாதிரி இருக்கும், அதில் நடக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கும். அது அப்படியே நேராக போனோம் அப்படின்னா குழந்தைங்க விளையாடுற இடம். குழந்தைங்க நிறைய பேர். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன், அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறையா எல்லா திங்ஸுமே இருக்கும் விளையாடுற மாதிரி. ஸோ எவ்வளோ குழந்தைங்க வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி விளையாட்டுக்கு நிறையா திங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதில் குட்டி பசங்களும் நிறையா பண்ணுறாங்க. ஜாலியாக இருக்கும் இல்லையா, பெரியவங்க பண்ணும்போது நமக்கும் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அப்படியே ரைட் எடுத்து வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து சர்க்கஸ் அந்த மாதிரி நிறையா பசங்க, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் அப்புறம் நிறையா இருக்கும். அந்த பைப் வச்ச மாதிரிலாம் இருக்கும். ஸ்டீலில் இருக்குது. அப்படியே நேராக போனோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நிறையா வாக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த நடக்கிறதுக்கு நிறையா பாதை மாதிரி வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா ப்ளேயிங் கிரவுண்ட் பெருசாக இருக்குன்னு, அது மாதிரி தான் ஃபுல்லாகவே இது ப்ளேயிங் கிரவுண்ட் தான். இந்த சைடு லெஃப்ட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஷவர் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. பட் இப்போ நான் சீக்கிரம் வந்ததுனால அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஆனில் இல்லை. கொஞ்சம் ஒரு 6:30க்கு மேலே அப்படி வந்தோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த சைடு லைட்டிங்லாம் வச்சு செமையாக இருக்கும். இங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அந்த சைடு அப்படியே நடந்து போயிட்டோம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து செடி சூப்பராக இருக்கும். பூச்செடிலாம் அவ்வளோ பூச்செடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அழகாக கலராக இருக்கும். அண்ட் தென் இந்த சைடு இப்போ வாக்கிங் போகிறாங்க, பார்க்கில் இருக்கவங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் இங்கே ரெஸ்ட் ரூமு எல்லாமே நார்மலாகவே இருக்கும். ஸோ வெளியில் போகணுன்னு அவசியம் கிடையாது, எதுக்குமே உள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த பில்டிங்கில் வந்து ஷட்டில் கார்க்கு, பேட்மிண்டன் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற இடம் மாதிரி, கோச் மாதிரி. ஸோ அந்த சென்டர் மாதிரி இருக்குது. இப்போ க்ளோஸில் இருக்குது, ஈவினிங் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாங்க போல். நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன் இல்லையா, அதனால் க்ளோஸில் இருக்குது. ஸோ அங்கங்கே தொட்டியில் செடி எல்லாம் இங்கே வச்சு அந்த சென்டரில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க போல். அண்ட் தென் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு பேக் சைடு மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்குக்குள்ளேயே தான். இங்கே வந்து இப்போ ஆவின் பால் மாதிரி சொல்லி இங்கே பாதாம் கீரைலாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கைக்கீரை சூப்பு, நாட்டு மூலிகை சூப்புன்ற மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. நான் டக்குன்னு அதை எடுத்ததுனால ஃபுல்லாக படிக்கலை, அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா, அது எப்படி சொல்கிறது, இது கிரவுண்டே சுற்றுறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி பொறுமையாக வாக்கிங் போகிறவங்க, ஃபாஸ்ட்டாக ஜாகிங் போகிறவங்க எல்லாமே போகலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளேயிங் கிரவுண்ட் மாதிரி, இது இன்னொரு ப்ளேயிங் கிரவுண்டு. அங்கே அந்த சிட் அவுட்டில் ஸ்டெப்ஸில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஜென்ஸ்லேருந்து வயசானவங்க, கப்புள்ஸு, ஃபேமிலிஸ் நிறையா ஜாலியாக ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி பிளேஸு. இங்கே வந்துட்டு தனியாக பால் எடுத்துகிட்டு சும்மா கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு வந்து விளாட்றவங்க, சின்ன பசங்களாக இருக்கவங்களும் இங்கே விளாட்றாங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் கிளாஸு. இது பார்த்திங்கன்னா ஹவர்லி கிளாஸ் மாதிரி ஒரு 2-3 கிளாஸ் நடக்கும். வீக்லி 3 டேஸு, பர் டேக்கு 1 ஹவர் மாதிரி. சூப்பராக இருக்கும். இங்கேயும் நிறையா பசங்க விளாட்றாங்க. இதை நம்ம ரசிச்சுக்கிட்டே வந்து உட்காரலாம். ஒருத்தவங்களும் இப்போ நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் ஏஜாக இருக்கும் இல்லையா, அதனால சின்ன பசங்க விளாடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். சரி நம்மளும் இந்த மாதிரி சின்ன வயசில் ஜாலியாக இருந்திருக்கலாமே அப்படி இப்படின்னு. ஒரு சில பேர்லாம் டம்முன்னு கீழே விழுவாங்க, கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை மீறியும் அவங்க தன்னம்பிக்கையாக எந்திரிச்சு மறுபடியும் நடப்பாங்க. இதோடு நம்ம வந்து பார்க்லேருந்து வெளில வந்துட்டு நேராக பானிபூரி கடைக்கு வந்தோம். பானிபூரிகளில் செமையாக சாப்பிட்டுட்டு சூப்பராக அந்த டேவை ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேங்க்யூ, பாய்.